அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே இயலாமல் போவதை விட்டும், சோம்பேறித்தனத்தை விட்டும், வல் ஜுபுன் கோழைத்தனத்தை விட்டும், வல் புகுல் கஞ்சத்தனத்தை விட்டும், வல் ஹரம் முதுமை நிலைமை அடைவதை விட்டும், வஅதாபில் கபர் கபரினுடைய வேதனையை நான் அனுபவிப்பதை விட்டும் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி அந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கும். அடுத்ததுதான் நாங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு நீ தக்வாவை தந்துவிடு. எங்களை எவ்வளவுதான் சில நேரங்கள்ல முயற்சி செஞ்சாலும் இந்த தக்வா வராத மாதிரி இருக்கிறதுனாலதான் பல சிக்கல்கள் உருவாகும். உயிரோட்டமான அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம போகுது. எங்கள் உள்ளங்கள் மரத்ததை போல சில நேரங்களில் எங்களை உள்ளங்கள் ஆகிய. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாங்க உணர்ந்து பிரார்த்திக்கும். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு தக்வாவை தந்துவிடு, இறை அச்சத்தை தந்துவிடு. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. என்னுடைய ஆத்மாவை நீ தூய்மைப்படுத்தி விடு, அதனை தூய்மைப்படுத்துபவர்களில் நீயே மேலானவன் ஆவாய். அன்த வலியுஹா வ மௌலாஹா. அதனுடைய காவலன் பொறுப்பாளன் நீதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ. யா அல்லாஹ், உன்னை கொண்டு நான் பிரயோஜனமில்லாத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன். வமின் கல்பின் லா யக்ஷஉ. இந்த வசனத்தை நான் கவனிக்கணும். வமின் கல்பின் லா யக்ஷஉ. அஞ்சாத உள்ளத்தில் இருந்தும் நான் பாதுகாவல் தருகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பஉ. எவ்வளவுதான் இருந்தாலும் போதாது என்று இருக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து நான் பாதுகாவல் தருகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை அடிக்கடி செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த துஆவுல நாங்க ரெண்டு வாசகத்தை முக்கியமாக கவனிக்கணும். ஒன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த தக்வாவை தா, உன்னோட அந்த அச்சம் அந்த பயத்தை தா அப்படின்னு நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். அடுத்தது அல்லாஹ் இடத்துல நாங்க பாதுகாப்பு தேடுறது, யா அல்லாஹ், அஞ்சாத உள்ளத்திலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன பாவத்தை செஞ்சாலும், என்ன குஃப்ர் செஞ்சாலும், என்ன சிர்க்க செஞ்சாலும் ஒரு பயம் வராது. அப்ப இந்த மாதிரியான உள்ளம் எனக்கு ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பிரார்த்தனையை அடிக்கடி செஞ்சிருக்கிறாங்க. நாங்களும் எங்களோட அந்த பிரார்த்தனைகள்ல, சுஜூதுகள்ல, அதே போல அத்தஹியாத்தின் அந்த கடைசி பகுதிகள்ல, இன்னும் சந்தர்ப்பங்கள்ல நாங்க இரவு நேரங்கள்ல நின்று வணங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் கையேந்தி அல்லாஹ் இடத்துல நாங்க பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த பிரார்த்தனைகளை நாங்க அடிக்கடி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்.